ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் தாங்க. கத்திரிக்காவே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டிஷ்ஷை ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வறுவல் பண்ணதுக்கு நான் 3 கத்திரிக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் சேர்த்துருங்க. இல்லை அப்படின்னா கருத்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நம்ம மசாலா பொருள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணால் இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை லெமனை இதில் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. லெமன் புளிஞ்சு ஊற்றிட்டிங்கன்னா அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மசாலா நல்லா டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு கத்திரிக்காயில் ஒட்டி பிடிக்காது. அதனால் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து எடுக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் வச்சிடலாம். ரொம்ப ஆயில் ஊற்றணுங்கிறது இல்லை, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கேப் இல்லாமல் எல்லாமே நம்ம வச்சிடலாம். அதே போல் அடுப்பை மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க. ரொம்பவும் சிம்லையும் வைக்க வேணாம், ரொம்பவும் ஹை ஃபயர் வைக்க வேணாம். மீடியம் ஃபயரில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சிங்க. மறுபக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுவல் செய்யும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உடையாது, அதே ஷேப்பில் அப்படியே இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.